என்ன செய்ய வேண்டுமாம்? நீ அவனை நான் உனக்கு குறிக்கும் அந்த மலையிலே கொண்டு போய் என்ன செய்ய வேண்டுமாம்? பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லியாச்சு. இது யாருக்கு குழந்தை? ஆண்டவருக்கு குழந்தை. ஆண்டவர் தந்தது. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் கேட்டாச்சு. ஒரு பேச்சு இல்லை. மனைவியிட்ட சொன்னா விடுவாங்களா? யார்கிட்டமே சொல்லல. பிள்ளைகிட்ட சொன்னா ஈசாக்கு சம்மதிப்பாரா? தெரியவில்லை. என்ன செய்கின்றார்? ஒன்றுமே சொல்லாதபடி அழைத்து கொண்டு சொல்லுகின்றார். ஒன்றுமே சொல்லாதபடி அழைத்து கொண்டு செல்கின்றார். மகன் கேட்கின்றான், கட்டை இருக்கின்றது, நெருப்பு இருக்கின்றது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா? பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க அப்பா? அவனுடைய மனது எவ்வளவு பாடுபட்டிருக்கும். ஆபிரகாமுடைய உள்ளம். தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் பார்த்துக் கொள்வார். 22ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, 22ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரத்தை எண்ணி பார்க்க முடியுமா? கடற்கரை மணல் எண்ணி பார்க்க முடியுமா? அதை விட